சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. சொல்லுங்க ஆண்டி. ஏய், ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன ஆண்டி? இலக்கியா டெண்டருக்கு கோட் பண்ண அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? உண்மையாவா? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இலக்கியா கஷ்டப்பட்டு யோசிச்சு டெண்டர் அமௌண்ட்டை ஃபில் பண்ணி கவர்ல போட்டு எப்படி ஸ்கில்? அதான் பைரவி ஆண்டிங்கிறது. அந்த லூஸ் இலக்கியா நீங்க கவரை மாத்தினது தெரியாம அதை எடுத்துட்டு போய் டெண்டர்ல தோக்க போறா. அதுக்கு தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு தெரியாம டெண்டர் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சேன். சரி, நான் எடுத்த போட்டோவை உனக்கு அனுப்பிட்டேன். அத நீ எஸ்எஸ்கே தாட்சாயினி கிட்ட எல்லாம் காட்டு. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சரிங்க ஆண்டி. அவங்க இத பார்த்தா செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. டெண்டர்ல தோத்து போய் இலக்கியா மூச்சு தொங்க போட்டு நிக்க போறத நினைச்சா எனக்கு இப்பவே ஆட்டம் போடலன்னு ஆசையா இருக்கு. சரி, ஓகே, பாய். இன்னைக்கு டெண்டர் டேட். ஆனா இது வரைக்கும் நம்ம டெண்டர் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே எஸ்எஸ்கே. இலக்கியா என்ன அமௌண்ட் கோட் பண்றான்னு தெரியாம நாம ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டெண்டர்ல தோத்துட்டா என்ன பண்றது தாட்சாயினி? இந்த பைரவி டெண்டர் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்றேன்னு போனா, ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. கார்த்திக்க கடத்தி கௌதம ஜெயில தள்ளினது எல்லாமே வேஸ்டா போயிடும் போல இருக்கே. அம்மா, அப்பா, இங்க தான் இருக்கீங்களா? என்னாச்சு அஞ்சலி? என்னம்மா என்னாச்சு அஞ்சலி? எதுக்கு இப்படி ஓடி வர்ற? டெண்டருக்கு இலக்கிய என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கான்னு பைரவி ஆண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொல்ற அஞ்சலி? ஆமாமா, அவ ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து கவர்ல போட்டு பூஜை அறையில வச்சிருக்கா. அத ஓபன் பண்ணி பைரவி ஆண்டி போட்டோ எடுத்திருக்காங்க. அஞ்சலி, இலக்கியா என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கா? நீங்களே பாருங்களேன். கமி, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 ரூபாய் கோட் பண்ணிருக்காளா? சூப்பர். இது போதுமே நாம ஜெயிக்கிறதுக்கு. உண்மையிலேயே பைரவி கில்லாடிதான். சொன்ன மாதிரி சாதிச்சிட்டாளே. எஸ்எஸ்கே, நாம எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. இனி செங்கல்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர் நமக்கு தான். உடனே இலக்கியாவோட அமௌண்ட்டை விட கம்மியா கோட் பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. என்னப்பா அம்மா அவங்க அவ்வளோ ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க டல்லா இருக்கீங்க. என்னாச்சு? அதானே, நமக்கு போட்டியே இலக்கியாதான். அவ கோட் பண்ண அமௌண்டே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இனி என்ன கவலை? தாட்சாயினி, டெண்டர் அமௌண்ட் தெரிஞ்சது ஓகே தான். ஆனா அந்த அமௌண்ட் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஓகேவா? ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபாய்க்கு எப்படி பில்டிங் கட்டி தர முடியும்? ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் யோசிக்கிறேன். இத பாருங்க எஸ்எஸ்கே, இப்ப நமக்கு ப்ராஃபிட்டை விட பிரஸ்டீஜ் தான் முக்கியம். கௌதம் ஜெயில இருக்கிற இந்த சமயத்துல நாம டெண்டர்ல ஜெயிச்சா மொத்த இண்டஸ்ட்ரியும் நம்மள பாக்கும். கிளைண்ட்ஸ் நம்மள தேடி வருவாங்க. அத வச்சு நாம அடுத்த ப்ராஜெக்ட்ல லாபத்தை பாத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இப்போதைக்கு நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் ஜெயிச்சே ஆகணும். சரி, ப்ராஜெக்ட்ல கோல்மால் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பார்க்கறதுன்னு எனக்கு தெரியும். இலக்கிய 3000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காளா? அப்ப நம்ம ஒரு 5 ரூபாய் குறைச்சு 2995 ரூபாய் கோட் பண்ணிருவோம். என்ன, ஓகேவா? டபுள் ஓகேங்க. ப்ரொசீட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். செங்கல்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் 2995 ரூபான்னு டெண்டர் அமௌண்ட் முடிவு பண்ணிருக்கோம். உடனே அந்த அமௌண்ட்டுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கவர்ல போட்டு வைங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், உடனே ரெடி பண்ணிடுறேன். தாட்சாயினி, ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படியே டெண்டருக்கு போயிடலாமா? நிச்சயமாங்க.
அந்த இலக்கிய தோத்து அவமானப்பட்டு நிக்கிறத நான் பார்க்கணும். வாங்க போலாம். ஆல் தி பெஸ்ட். 2 பேரும் ஜெயிச்சிட்டு வாங்க. ஜெயிச்சிருவோமா? தேங்க்யூ. வா. கௌதம் ஜெயில இருக்கான், நீ அத பத்தி கவலைப்படாம டெண்டர்ல போட்டி போட்டு ஜெயிக்க போறியா? இல்லடி, நீ தோக்க தான் போற. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.